அண்மைச் செய்தி. மதுரை மாவட்டம் செல்லூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியில் கசிவு ஏற்பட்டு குடிநீரானது வீணாக வெளியேறி வருகிறது. இந்த நிலையில் சாலை முழுவதும் ஆறு போல குடிநீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நீர்த்தேக்க தொட்டியில் கசிவு ஏற்பட்டு குடிநீர் வீணாக வெளியேறி வருகிறது. சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்தோடு அந்த சாலையை கடந்து செல்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நீர்க்கசிவு ஏற்பட்டிருக்கிறது. சாலையில் தேங்கிய நீரால் வாகனங்கள் மூழ்கியபடி செல்வதை அடுத்து வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியடைந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். தற்போது சாலையில் மழை நீர் போல தற்போது குடிநீரானது தேங்கி இருக்கிறது. அந்த நீர் தொட்டியை சீர் செய்வதற்கு ஏதேனும் முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான விவரங்கள். மதுரை செல்லூர் மாநகராட்சி வாகன நிறுத்தும் பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியானது பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து நேற்று இரவு முதலாக குடிநீரானது கசிவுகள் வெளியேறி தொடர்ந்து சாலைகளில் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓட தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக மதுரை வைகை ஆற்று கரையோரம் கல்பாலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சாலை முழுவதிலுமாக அந்த குடிநீரானது முழுவதிலும் வாகனங்கள் மூழ்கக்கூடிய அளவிற்கு தேங்கி நிற்கக்கூடிய நிலையில் அந்த வழியாக பிரதான சாலையாக செல்லக்கூடிய ஆரப்பாளையம், தத்தநேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் அந்த குடிநீரில் மூழ்கியபடி செல்லக்கூடிய அளவிற்கான ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து அந்த குடிநீரும் வெளியேறி வரக்கூடிய நிலையில் பல லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீரானது வீணாகி வெளியேறக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே மதுரையில் தற்பொழுது அந்த கோடை காலம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இதுபோன்ற ஒரு பெரிய திட்டத்தின் கீழாக செயல்படுத்தக்கூடிய அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து தொடர்ந்து கசிவு ஏற்பட்டு குடிநீரானது வெளியேறக்கூடிய நிலையில் உடனடியாக அதனை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. வினோத், நீர்த்தேக்க தொட்டியில் கசிவு ஏற்பட்டு குடிநீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுகிறது. அது தொடர்பான அண்மை தகவலுக்கு நன்றி சல்மான்.